வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன் சமன்பாட்டியல் எக்ஸசைஸ் நம்பர் 3.3 சம் நம்பர் 1 2x³ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 18x ப்ளஸ் 9 0 எனும் முப்படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்களில் இரண்டின் கூட்டுத்தொகை 0. அப்போ இரண்டு மூலங்களினுடைய கூட்டுத்தொகை 0 எனில் அச்சமன்பாட்டின் தீர்வை காண்க. ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 மூலங்கள் உள்ளனன்னு அர்த்தம். அந்த 3 மூலத்தில் 2 மூலங்களை கூட்டினால் என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க, 0 வருதுன்னு சொன்னால் அந்த மூலங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு, கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. சம் நம்பர் 1, சால்வ் த ஈக்குவேஷன் 2x³ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 18x ப்ளஸ் 9 0. அப்போ சால்வ் த ஈக்குவேஷன்னா ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இட் இஸ் ஏ cubic equation. It has 3 roots. அப்போ இதுக்கு வந்து எத்தனை ரூட்ஸ் இருக்கான், 3 ரூட் இருக்கான். ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வேனிசஸ். வேனிசஸ்னால் மறைகிறது, இல்லை, 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ சம் ஆஃப் த 2 ரூட்ஸ் இஸ் 0. அதுதான் முக்கியமான கண்டிஷன். அப்போ சம் ஆஃப் த 2 ரூட்ஸ் இஸ் 0. அப்போ 0வாக இருந்தால் அந்த 3 ரூட் என்னான்னு கேட்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. இது வந்து ப்ரீவியஸில் மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த எக்ஸசைஸ் தனியாக போட்டுக்கிட்டுருக்கேன். செகண்ட் சாப்டர் வந்து கண்டினியூ வந்துட்டுருக்கு, அதையும் வாட்ச் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க. இப்போ ஆல்பா கமா பீட்டா கமா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். அதாவது ஆல்பா பீட்டா காமா என்பன கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் 3 மூலங்கள் அப்படி வச்சுக்கணும். இப்போ கிவன் ஈக்குவேஷன் என்னது, 2x³ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 18x ப்ளஸ் 9 இதுதான் ஈக்குவேஷன். இதில் x³ கெழு என்பது 2, x³ கெழு 2, எக்ஸ் ஸ்கொயரின் கெழு என்பது -1, எக்ஸின் கெழு என்பது -18, 9 கான்ஸ்டன்ட். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ 2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் -1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து -18, கான்ஸ்டன்ட் இஸ் 9. அப்போ ஒரு கியூபிக் பாலினாமியல் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ax³ ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் cx ப்ளஸ் d = 0. வி நோ தட், எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் a வந்து 2, b வந்து -1, c வந்து -18, d வந்து 9. இதெல்லாமே நீங்கள் போட்டுருவீங்க. ஏன்னா எக்ஸசைஸ் நம்பர் 3.1 3.2லே தரவாக இருந்தாவே இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ வியட்டாஸ் சூத்திரப்படி, வியட்டாஸ் ஃபார்முலா, அந்த வியட்டாவின் சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, நல்லா கவனிச்சுவாங்க. அப்போ வியட்டாவின் சூத்திரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமானா -b/a. நம்மளுக்கு எல்லாமே தெரியும், -b/a. அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போ 3 ரூட் இருக்கு இல்லையா, அப்போ -b/a. இது எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ மைனஸ் b வேல்யூ எவ்வளவு, -1 பை ஏ வேல்யூ எவ்வளவு, 2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளவு, ப்ளஸ். அப்போ 1/2. அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து சம்முக்கு உள்ளே போகணும். எப்பொழுதுமே இந்த வியட்டாஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ண பின்னால் தான் நம்ம வேலையே பார்க்க முடியும். அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமானா -b/a. அப்போ -1/2. அப்போ 1/2 ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கே அப்படியே பாருங்கள், 2 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறது. ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்பா. ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பான்னு c/a. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா. அப்போ இதனுடைய ஃபார்முலா c/a. அப்போ c வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சோம், -18. a எவ்வளவு, 2. அப்போ ஒரு தடவை, இது எத்தனை தடவை, 9 டைம்ஸ் 9 தடவை. அப்போ -9. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா, ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா எவ்வளவு, -9. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படி வச்சுக்கோங்க.
அதுக்கடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்கள், ஆல்பா பீட்டா காமா. அப்போ ஆல்பா பீட்டா காமானா மைனஸ் டி பை ஏ. அப்போ மைனஸ் டி என்பது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 9, ஏ வந்து 2. அப்போ எவ்வளவு, -9/2. இது ஈக்குவேஷன் நம்பர் எவ்வளவு, 3. அப்போ எப்பொழுதுமே இது பேசிக் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, ஆல்பா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்பா, ஆல்பா பீட்டா காமா, இந்த மூணையுமே கண்டுபிடிச்சிக்கணும். இந்த தேர்ட் சாப்டர்னாவே மூணையும் கண்டுபிடிச்சிக்கணும். அதைத்தாங்க தொகுத்து எழுதியிருக்கு பாருங்க. ஆல்பா ப்ளஸ் பீட்டா காமா எவ்வளவு, அரை கண்டுபிடிச்சோம். அடுத்து ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பா எவ்வளவு, -9 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஆல்பா பீட்டா காமா எவ்வளவு, 9/2. இதெல்லாமே இந்த 3 வந்து எல்லா சம்முக்குமே பர்டிகுலராக வரும், கண்டுபிடிச்சி வச்சிடணும். அதுக்கு அடுத்து அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, முக்கியமான கண்டிஷன். 2 மூலங்களின் கூட்டல் பலன் 0 சொல்லியிருக்காங்க. அதாவது சம் ஆஃப் 2 ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அதுதான் முக்கியமானது, சம்முக்கே உயிர் நாடி, அவ்வளோதான். அப்போ 2 மூலங்களின் கூட்டல் பலன் 0. அப்போ எதை வேணாலும் கூட்டிக்கலாம். ஆல்பா ப்ளஸ் பீட்டா இருந்தால் ஆல்பா பீட்டா காமா நம்ம எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. நம்ம முதல் 2 மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம்ப்பா. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா 0. இதுதான் அவங்க முக்கியமான கொடுத்த கண்டிஷன். ஓகேவா? அதுக்கு அடுத்து சார் இதைத்தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும், மறந்துடாதீங்க. எங்கே சார் அப்ளை பண்ணுறது, ஃப்ரம் 1 போட்டிருக்கீங்க பாருங்கள். 1வது ஈக்குவேஷனில் எடுக்கணும். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஃப்ரம் 1 போட்டிருக்கீங்க பாருங்கள். ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எவ்வளவு, அரை. இது நம்ம ஏற்கனவே வியட்டாஸ் ஃபார்முலாவிலேருந்து எடுத்துருக்கோம். இந்த ஆல்பா ப்ளஸ் பீட்டா தான் எவ்வளவு, 0. ஆல்பா ப்ளஸ் பீட்டா 0. அவங்க சொல்லியிருக்காங்க 2 மூலங்களின் கூட்டல் பலன் 0. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா 0. இந்த காமா அப்படியே இருக்கும், சீக்குவல் டு அரை. அப்போ காமா எவ்வளவு, அரை. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்துருச்சு. அப்போ காமா வேல்யூ அரை. இப்போ நம்மளுக்கு தேவை ஆல்பா என்ன, பீட்டா என்ன, காமா என்ன. இந்த 3 வேல்யூவில் இது வந்து வந்துருச்சு. ஆல்பா கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே இருக்குது காமா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரம் 2ன்னு போட்டால் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஃப்ரம் 3 எடுங்க. அப்போ ஃப்ரம் 3 3லிருந்து. அப்போ தேர்டு ஈக்குவேஷன் என்ன, ஆல்பா காமா, ஆல்பா பீட்டா காமா வந்து 9/2. இதுதான் தேர்டு. செகண்டை யூஸ் பண்ணாமல் ஏன் தேர்டை யூஸ் பண்ணால், தேர்டு வந்து ஈஸியாக. இப்போ காமா வேல்யூ எவ்வளோ இப்போ தானே கண்டுபிடிச்சா, இந்த அரை கண்டுபிடிச்சிருக்கான். அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஆல்பா பீட்டா இன்ட்டு காமாவுக்கு அரை சீக்வல் டு -9/2. -9/2 அங்கே கொடுத்துருக்காங்க. அது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ தானே கண்டுபிடிச்சோம். அப்போ -9/2. இப்போ என்ன பண்ணும் சார், இந்த 2 கடிங்க. ஏன்னா டினாமினேட்டர் 2 அடியாயிரும் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ ஆல்பா பீட்டா சீக்வல் டு -9. இப்போ நம்மகிட்ட ஆல்பா ப்ளஸ் பீட்டா 0ன்னு கண்டிஷன் இருக்குது. இந்த இடத்துல ஆல்பா பீட்டா -9 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து 2 காம்பினேஷன் பண்ண போகிறோம். இப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா வந்து 0, ஆல்பா ப்ளஸ் பீட்டா 0 கொடுத்துருக்காங்க. ஆல்பா பீட்டா சீக்வல் டு -9 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இது 2 வச்சு ஒரு ஃபார்முலாவும் இருக்கா, வியட்டாஸ் ஃபார்முலாவில் இருபடி சமன்பாடு தேவையான இருபடி சமன்பாடு, த ரெக்வயர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ ஆல்பாவும் பீட்டாவும் இருந்துச்சுன்னா நீ 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருங்க, 11th படிச்சிருங்க. x² மைனஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்பா பீட்டா சீக்வல் டு 0. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, x² மைனஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்பா பீட்டா 0 படிச்சிருக்கோமா. இதை எடுத்து அப்ளை பண்ணுங்க சார். சார் இதெல்லாம் எதுக்குன்னா அப்போ தான் வந்து நம்ம ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். இப்போ x² வச்சுட்டோம், மைனஸ் வச்சுட்டோம், ஆல்பா ப்ளஸ் பீட்டா 0. ஓகேவா, இது ஏற்கனவே கண்டுபிடிச்சா தான் இருக்குது. எக்ஸ் போட்டாச்சு, ப்ளஸ் போட்டாச்சு, ஆல்பா பீட்டா எவ்வளவு -9 இங்கே இருக்கு இல்லையா. இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் உருவாக்குறீங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உருவாக்குறீங்க. அப்படி உருவாக்குனா x² இந்த ப்ளஸ் -9 சீக்வல் 0. அப்போ x² சீக்வல் டு 9. அப்போ எக்ஸ் வந்து √9. அப்போ √9னா ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் +or-3. அப்போ ஆல்பாவும் பீட்டாவும் ரூட்டுன்னு தானே சொன்னால், அப்போ ஆல்பா ஒரு ரூட்டு, பீட்டா இன்னொரு ரூட்டு. அப்போ +or-3னா +3 -3. ஆல்பா என்பது 3, பீட்டா என்பது -3.
காமா என்பது அரை ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அப்போ நம்மளுக்கு தேவை ஆல்பா, பீட்டா, காமா. இந்த 3 வேல்யூமே என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அப்போ ஆன்சர் வந்து ஃபில் பண்ணணும். ஃபைனலைஸ் பண்ணுறப்ப எப்படி எழுதணும்னா, த ரெக்வயர்ட் 3 ரூட்ஸ் ஆர் தேவையான 3 மூலங்கள் ஆல்பா, பீட்டா, காமா அப்படி வேணும். ஆல்பா, பீட்டா, காமா. அப்போ ஆல்பா என்பது 3 ஆகவும், பீட்டா என்பது -3 ஆகவும், காமா என்பது அரை. இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டையும் கூட்டினாவே என்ன ஆயிடுது, 0 ஆயிடுதுல. அவங்க கொஞ்சம் சொன்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுது. அப்போ சம் ஆஃப் த 2 ரூட்ஸ் இஸ் 0 சொல்லியிருக்காங்களே. அப்போ 3ஐயும் -3ஐயும் கூட்டினா எவ்வளவு, 0. அப்போ 2 மூலங்களின் கூட்டல் பலன் 0 கன்ஃபார்மாக வந்துடுது. இது ரைட்டாக, இது கன்ஃபார்ம் ஆகிடுது. இது ரைட்டாக தப்பானா அந்த ஈக்குவேஷனில் பிரதிக்கிட்டா கண்டிப்பாக 0 வந்துடும், சாட்டிஸ்ஃபைட் ஆகிரும். அப்போ 3, -3, அரை இதுதான் 3 மூலங்கள். அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ஈக்குவேஷனுக்கு இதுதான் தேவையான ஆன்சர். ஓகேவா? அப்போ எக்ஸசைஸ் நம்பர் 3.3ல் வந்து ஃபஸ்ட் சம் செஞ்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சி அப்படியே பார்க்கலாம். ஏன்னா 3rd சாப்டரில் நம்ம எல்லாமே போட்டோம். இது வந்து விடுபட்டிருந்ததுனால இதை எடுத்து அப்ளை பண்ணி போட்டுருக்கோம். இந்த வீடியோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.